வணக்கம். சனிப்பெயர்ச்சி பலன்கள் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு சனிப்பெயர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். சனிப்பெயர்ச்சி அப்படின்னா சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு நகர்வதை சனிப்பெயர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பொதுவாகவே சனி பகவானோட பெயர்ச்சி காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 7.5 வருஷம். அதில் பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு ராசியிலும் 2.5 வருஷம் சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். இப்போது ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்திங்கன்னா கும்ப ராசியில் சனி பகவான் இருக்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கும்பத்தில் 2.5 வருஷம், கும்பத்திற்கு முன்னாடி ராசியிலும் கும்பத்திற்கு பின்னாடி ராசியிலும் 2.5 வருஷம் இருப்பார். இப்படி தான் சனி பகவானோட பெயர்ச்சி காலம் இப்படி தான் இருக்கும். இப்போ கும்பத்தில் 2.5 வருஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகரத்தில் ஒரு 2.5 வருஷம், கும்பத்தில் ஒரு 2.5 வருஷம், மீனத்தில் 2.5 வருஷம், இப்படி தான் சனி பகவானோட பெயர்ச்சி காலம் இருக்கும். அப்போ கும்ப ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி அப்படின்னு அர்த்தம், மீன ராசிக்காரர்களுக்கு விரய சனி அப்படின்னு அர்த்தம், மகர ராசிக்காரர்களுக்கு பாத சனி அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி தான் சனி பெயர்ச்சியை நம்ம கணக்கிடணும். பொதுவாகவே சனி பகவானை நம்ம சனீஸ்வரர்னு சொல்லுவோம். ஈஸ்வரனுக்கு அடுத்து நவகிரகங்கள்லேயே ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரே கிரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனீஸ்வரர் மட்டும்தான். இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நமக்கு 7.5 சனி வந்துருச்சு, கண்டக சனி, அஷ்டம சனியில் இருக்கும், சனியின் தாக்கத்திலிருந்து நமக்கு எப்படி விடுபடுறது அப்படின்னு ரொம்ப பயத்தில் இருப்போம். அதெல்லாம் நினச்சி நம்ம பயப்படுறதுக்கு அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனீஸ்வரரை நம்ம எப்பயுமே நீதிமான் கர்மகாரகன்னு சொல்லுவோம். யார் ஒருத்தர் நேர்மையான வழியில் போகிறாங்களோ அவங்களுக்கு சனியின் தாக்கம் குறைவதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். மேச ராசிக்கான சனி பெயர்ச்சி பலன்கள் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு சனி எப்போ பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் 29/3/2025 இரவு 11 மணி அளவில் பெயர்ச்சியாக இருக்கிறார். இதுவரையிலும் கும்பராசியிலிருந்து வந்த சனி பகவான் மீனத்திற்கு பெயர்ச்சியாக இருக்கிறார். எந்த பெயர்ச்சியாக இருந்தாலுமே, குரு பெயர்ச்சியாக இருந்தாலும், சனி பெயர்ச்சியாக இருந்தாலும், ராகு கேது பெயர்ச்சியாக இருந்தாலும், எந்த ஒரு பெயர்ச்சியிலுமே 40% மட்டும்தான் கோச்சார பலன்களை தரும். மீதி 60% அப்படின்னு பார்த்திங்கன்னா தனிப்பட்ட ஜாதகரோட கட்ட அமைப்பை பொறுத்தும் நடக்கும் தசாபுத்திகளை பொறுத்தும் பலன்கள் வேறுபடும். பொதுவாகவே சனி பகவான் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எந்தெந்த இடங்களில் சுப பலன்களையும் எந்தெந்த இடங்களில் அசுப பலன்களையும் தரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு 3, 6, 11ஆம் இடங்கள்லாம் சனி பகவான் இருந்தார்னா நல்ல ஒரு சுப பலன்களை தருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது 1, 2, 12ஆம் இடங்கள்லாம் சனி பகவான் வரும்போது அசுப பலன்கள் தருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 4ஆம் இடம் 8ஆம் இடமே, 4ஆம் இடம்னா அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம், 8ஆம் இடம்னா அஷ்டம சனின்னு சொல்லுவோம். அந்தந்த இடங்களுக்கு சனி பகவான் வரும்போதும் சுப பலன்களை விட அசுப பலன்களுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 5ஆம் இடம் 7ஆம் இடம் 9ஆம் இடம் 10ஆம் இடங்களில் சனி பகவான் பயணிக்கும் போது சுப பலன்களும் அசுப பலன்களும் இரண்டும் கலந்து நமக்கு பலன்கள் அளிக்கும். மேச ராசிக்காரர்களுக்கான சனி பெயர்ச்சி பலன்கள் பார்க்கலாம். மேச ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சனி பகவான் பெயர்ச்சியாக இருக்கிறார். அதாவது விரய சனி அப்படின்னு சொல்லுவோம், 7.5 சனியோட ஆரம்ப காலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது எப்படிப்பட்ட பலன்கள்லாம் தரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக அந்த 12ஆம் இடத்த விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம், மெயினாக தூக்கத்தை குறிக்கிற ஸ்தானம் இந்த 12ஆம் இடம் குறிக்கிறனால அந்த இடத்துல சனி பகவான் வரனால தூக்கம் சார்ந்த பிரச்சனைகள் வரும். படுத்தா தூக்கமே இல்லை, நிம்மதியான தூக்கம் இல்லை, இல்லைன்னா நம்ம ஒர்க் ப்ரெஷர்னால அந்த தூக்கங்கிறதே நமக்கு கொஞ்சம் இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை வரும். விரய செலவுகள் சுப விரயமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு நம்ம மெயின் கான்செப்ட் என்னென்னா நம்ம கையில் காசு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான். எவ்வளவு தான் நமக்கு காசு வந்தாலும் அது விரயம் ஆகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு, ஒரு காலகட்டங்களுக்கு இந்த சனி பகவான் இந்த சனி பயிற்சி உண்டாக்கும். விரய செலவுகள் அப்படிங்கிறது ஆகிட்டே இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அயன சயன போகஸ்தானத்தையும் குறிக்கிறதுனால வெளிநாடு வெளி மாநிலங்கள்லாம் செல்வதற்கு, அதாவது வேலை வாய்ப்புகளுக்கு செல்வதற்கான ஒரு காலமாக இது அமையும். விரயஸ்தானத்தில் இருக்கின்ற சனி பகவான் தான் நின்ற இடத்திலிருந்து 3, 7, 10ஆம் பார்வையாக, அதாவது சனி பகவானுக்கு 3, 7, 10 அப்படிங்கிற சிறப்பு பார்வைகள் இருக்குது. 3ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்வையிட இருக்கிறார், 7ஆம் பார்வையாக சத்ருஸ்தானத்தை பார்வையிட இருக்கிறார், 10ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்வையிட இருக்கிறார். 3ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்வையிடும்போது எப்படிப்பட்ட பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா
பொதுவாகவே 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனம், குடும்பம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்த சனி பகவான் பார்க்கறனால தனம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அதில் வந்து பொருளாதார சிக்கல், பொருளாதாரத்தில் வந்து நமக்கு வந்து எவ்வளவு தான் நம்ம சம்பாதிச்சாலும் கையில் வந்து ஒரு தங்காத நிலை. சம்பாதிக்கிற எல்லாமே ஏதோ ஒரு செலவுக்கு, அதாவது வர அமௌண்ட் எல்லாமே ஒரு செலவாயிட்டே இருக்கே அப்படிங்கிற ஒரு மனோநிலைக்கு, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் கண்டிப்பாக இருக்கும். இந்த சனி பயிற்சியில் அப்படி தான் இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா குடும்பம், தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள், கணவன் மனைவி அப்படின்ட்டு இருந்தோம்னா அவங்க 2 பேர்த்தில் ஒரு ஈகோ பிரச்சனை, கணவன் மனைவிக்கிடையே ஒரு பிரச்சனைகள் வருவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் வந்து நம்ம விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது. அதாவது மெயினாக பேச்சை குறைச்சிக்கணும். தேவையில்லாத பேச்சை குறைச்சிட்டாலே பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக இந்த சனி பயிற்சியில் வராது. 3ஆவதாக சொன்ன மாதிரி வாக்கு, நம்ம வந்து இவ்வளோ நாளாக நம்ம பேசுகிறது வந்து ஒரு இடத்துல செல்லுபடி ஆச்சே, இப்போ வந்து நம்ம பேசுகிறதெல்லாம் வேல்யூபிள் ஆகலையே அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு நம்ம தள்ளப்படுவோம். நம்ம பேசுகிற பேச்சு என்ன பேசினாலும் வம்புலையே முடியுதே, நம்ம சும்மாவே ஏன்டா பேசினமோ அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கெல்லாம் நம்மளை கொண்டு போகும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்வையிட இருக்கிறார். 6ஆம் இடம்னா கடன், ரணம், ரோகம், சத்ரு இது எல்லாத்தையும் குறிக்கிறது 6ஆம் இடம். அந்த ஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுறனால உடல்நல பிரச்சனைகள், அதாவது ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் இந்த சனிப்பயிற்சியில் வந்து மேசராசிக்காரர்களுக்கு இருக்கும். எந்த மாதிரி அப்படின்னு பார்த்திங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அடுத்தது வயிறு சம்பந்தப்பட்ட அஜீரண கோளாறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். நம்ம ஃபுட் கண்ட்ரோல் வந்து கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கிட்டோம்னா இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு தீர்வு கிடைக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கடன், நம்ம வந்து ஏதோ ஒரு சுமையினால் கடன் வாங்குகிற ஒரு சூழ்நிலையில் வந்து கண்டிப்பாக கடன் வாங்குகிற சூழ்நிலை வரும். நமக்கே தெரியும் நம்மளோட சக்திக்கு ஏற்ப கடன் வாங்கிறது நல்லது. ரொம்ப நம்மளோட சக்திக்கு அப்பாற்பட்டு நம்ம கடன்கள்லாம் வாங்கினோம், அதிலிருந்து நம்ம மீண்டு வருவது ரொம்ப ரொம்ப சிரமம். அதில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 10ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுறனால் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி வீண் அலைச்சல், தேவையே இல்லாத வீண் அலைச்சல்கள்லாம் உருவாக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வறுமை, நம்மளோட எவ்வளவு தான் வரவு வந்தாலும் அதற்கு மேலே செலவுங்கிறது அதிகரிக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மன அமைதி குறையும். நம்ம வந்து நம்மளோட மனசு அப்படின்னு பார்த்திங்கன்னா அலைப்பாஞ்சிட்டே இருக்குன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, ஒரு காமாக இருக்காது. தேவையில்லாத சிந்தனைகள், குழப்பங்கள், நம்மளை போட்டு குழப்பம் அப்படிங்கிறது கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி தாக்கங்கள்லாம் சனி பகவான் வந்து சனிப்பெயர்ச்சியில் மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் இருக்கும். மேசராசிக்காரர்கள் வந்து சனி பெயர்ச்சியினால் சனி பகவானின் தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்னா கொஞ்சம் இந்த அஷ்டம சனி, கண்டக சனி, 7.5 சனி, இவங்க எல்லாருமே ஆஞ்சநேயர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. குறிப்பாக அந்த மேசராசிக்காரர்கள் வந்து கால பைரவர் தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு, அதாவது வர மாதம் பார்த்திங்கன்னா 2 அஷ்டமி வரும். தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி அப்படின்னு வரும். நம்ம மாதத்தில் தேய்பிறை வர அஷ்டமி அன்னைக்கு கால பைரவரை வழிபாடு செய்து வர சனி பகவானின் தாக்கங்கள் குறைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. நன்றி. இதுபோன்று பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு அஸ்ட்ரோபவி அப்படிங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.